அடி தரும் எப்படி சார் ஒத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலா முதல்ல பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன் பாலன்ட்ட நான். நான் அது பண்ண மாட்டேன்னா, அந்த கேரக்டர் அவர் எனக்கு சொல்லல. இந்த படமே நான் பண்ண மாட்டேன். எனக்கு வேண்டாம் நான் இவ்வளோ படம் பண்ணிட்டேன். நடிக்கணும்னா நான் எப்பவோ நடிச்சிருப்பேன். வேண்டான்னு. ஆனா பாலன் வந்து, "இல்ல சார் நான் அந்த கேரக்டர் எழுதுறப்போ நீங்க தான் மைண்ட்ல வந்தீங்க. நீங்க எப்போ வரீங்களோ அதுக்கு நான் வெயிட் பண்றேன் சார்ன்னாரு." என்னடா நமக்காக வெயிட் பண்றேன்றாரே! அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எனக்கு அவருடைய வெயில் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வெயில் வெயில் படத்துடைய பாதிப்புல சரி அந்த மாரி ஒரு லைவ் படம் பண்றாருன்ட்டு நான் என்ன மாரி கேரக்டர் பாலன்னு கேட்டேன். சார் படம் முடிஞ்சு போறப்போ உங்கள எல்லாரும் திட்டுவாங்க சார். அப்படி ஒரு கேரக்டர் சார் அப்படின்னாரு. இதான் அவர் எனக்கு சொன்னது, புரியுது. கதை சொன்னது. ஓ! சரி ஓகே. நம்ம பாலன் மேல எனக்கு என் கூட நல்ல ஃப்ரெண்ட் அவரு. அவர் மேல நம்பிக்கையில போயிட்டேன். அப்புறம் தான் தெரிய வந்துச்சு, நடிக்க வந்ததுக்கப்புறம் 2 நாள் நடிச்சதுக்கப்புறம் சொல்லாமலும் நின்றலாம்னு நெனச்சேன். சீரியஸா. ஐய்யயோ! இது இந்த கேரக்டர் இவ்ளோ மோசமான கேரக்டரா இருக்கு. இத போய் நம்ம நடிச்சா நம்முடைய இமேஜ் என்ன ஆகுறது? அப்டின்ட்டு நான் வந்து வேண்டாம் அப்டின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நான் நம்ம நண்பர் வட்டாரத்துல பேசும்போது சொன்னாங்க, "ஏப்பா அது கேரக்டர் தானே பண்ணுங்க நல்லா தான் வரும். நீங்க சொல்றப்ப இந்த சார் இன்னைக்கு வரைக்கும் யாராவது மோசமான கேரக்டர்னா ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, வீட்ல இருந்தாலும் சரி, என்னடா கருங்காலி மாதிரி பிஹேவ் பண்றேன்னு நம்ம தான் கேட்கிறோம் சார். தேங்க் யூ அது சோ மச் ஃபார் தட் கேரக்டர். தேங்க் யூ. அண்ட்